இவங்கெல்லாம் வந்து ஒரு புகழ் ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா தலைகால் தெரியாமல் போயிட்டு ஆடுறது. ஒரு ஹோட்டலில் போனால் வந்து அங்கே வந்து சில நேரங்களில் இவங்களுடைய நடவடிக்கை அங்கே என்ன மாதிரி இருந்திருக்குன்றதுலாம் இருக்குல்ல. சரிங்களா? அதனால் நம்ம பார்த்தோம்ல சார், ஒரு சாதாரண ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட ஒரு 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 பெண் வந்து இந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண், கமலஹாசன் கட்சி சார்ந்த ஒரு பெண் வந்து சண்டை போட்டாங்க, பார்த்தோம்ல நம்ம. அந்த டைமுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக வந்து அந்த டைமில் நடந்துப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ரசாபாசம் ஆகிட்ட பிறகு அவங்களும் அந்த கேஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 தரப்புலையும் வந்து ஆட்டோ டிரைவர் மேலேயும் வழக்கு போட்டாங்க, அந்த 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 பெண் மீதும் வழக்கு போட்டாங்க. இப்படி தான் நடக்கிறது. அந்த டைமுக்கு எமோஷனல் ஆகாத தவிர்த்துக்கிறது நல்லது. அங்கே நானே சொல்லிட்டு உடனே அடிச்சுக்கிறது அப்போ வந்து தெரியாது கண்ணுக்கு முன்னாடி. அதுவும் இந்த 4 பேர் கூட இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைரியம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. தனிப்பட்ட முறையில் தைரியம் வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த 4 பேர் ஒரு கும்பலாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு தைரியம் ஒன்று வரும், அது ஆபத்தானது. யாருக்கும் அது வரக்கூடாது. இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கோவம் தைரியம் வந்துடலாம், கோவம் வந்துடலாம். ஆனால் கும்பலாக இருக்கும்போது அவங்க பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்குன்னு சொல்லி அப்போ ஒரு தைரியம் வரும் பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது.